சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்டர்நேஷனல் CBSE ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கூல். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. காலையில் எம்டி ஸ்டொமக்ல இதை குடிச்சா வெயிட் லாஸ் ஆகும். லெமன் ஹனி குடிச்சா வெயிட் லாஸ் ஆகும். ஹாட் வாட்டர்ல கீ போட்டு குடிச்சா வெயிட். நிறைய மெடிசன்ஸ் இன்னைக்கு அல்சர் ரிலேட்டட் ப்ராப்ளம், பாடி ஹீட்டை குறைக்கிறது நம்ம கீ தான் யூஸ் பண்ணுவோம். அந்த அளவுக்கு கீல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த கருப்பு கவுனி அரிசி ரொம்ப நல்லது. சாப்பிட்ட உடனே எனக்கு வந்து மோஷன் போகுது, குடலில் சின்ன சின்னதாக எனக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் இருக்குது, அப்சார்ப்ஷன் கம்மியாக இருக்குது, ஸோ கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறேன், குட் பேக்டீரியாஸை வந்து நான் ப்ரொமோட் பண்ணணும், இந்த மாதிரி டயட்டை எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டயபெட்டிஸ் இஷ்யூஸ் இருக்கலாம், கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கலாம், ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இல்லை தைராய்டு இஷ்யூஸ் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது இதை கையில் எடுக்கிறது ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க்கு தான். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் நித்யா இருக்காங்க, உங்களோட தான் பேச போறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ உமன் அண்ட் ஹெல்த் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும்போது நிறைய உமனுக்கு இருக்கிற ஒரு கன்சர்ன் என்னன்னா வெயிட் ஏறிட்டே போகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க. ஆனா அதுக்கான ஒரு ஸ்டெப்பை எடுக்கிறது இப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணாம ஈஸியா வெயிட் லாஸ் பண்ணணும், ஏதாவது வழி இருக்கா? ஒர்க் அவுட் பண்ணாதான் வெயிட் லாஸ் ஆகும். எல்லாருமே கேட்கறது இப்படிதான், மேம் ஏதாவது மெடிசன் இருக்கா, ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க, எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகணும், ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ண டைம் இல்லை, இது எப்படி சாத்தியமாகும்னு தான் எனக்கும் புரியல, டவுட்டாக தான் இருக்குது. ஸோ டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour 40 minutes ஆகுது நம்ம ஒர்க் அவுட்ஸ் பண்ணி தான் ஆகணும். வெயிட் கெயின்கான ரீசன் நிறைய இருக்குது. லேடிஸை பொறுத்த வரைக்கும் வெயிட் கெயின் வந்து எப்படின்னா பிஃபோர் மேரேஜ் ஒரு கட்டத்தில் இருக்கலாம், டியூரிங் ப்ரெக்னென்சி டைமில் இருக்கலாம், அதுக்கப்புறம் மெனோபாஸ் டைமில். ஸோ இந்த மாதிரி அந்த செக்மெண்ட்ஸில் வந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த வெயிட் கெயின்றது பாசிபிலிட்டிஸ். அப்போது நம்ம கண்ட்ரோலாக இருந்துட்டோம்னா ஒரு ஹெல்த்தி வெயிட்டை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ பிஃபோர் மேரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதிகமாக ஒர்க் பண்ணுறோம், நைட் ஷிஃப்ட் எல்லாம் போகிறோம், ஸோ டயட் வந்து அந்த டைமிங்ஸ்க்கு நம்ம கரெக்டாக எடுக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி ரீசன் இருக்கும்போது வெயிட் கெயின் ஆகலாம். இப்போது இந்த சுச்சுவேஷன் இந்த டைமில் பார்த்தோம்னா பிசிஓடி இருக்கா, இல்லை தைராய்டு இஷ்யூஸ் இருக்கா அப்படின்றது பார்க்கணும். ஸோ பாடியில் வந்து நிறைய கொலஸ்ட்ரால் ஃபேட் வந்து டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ லேடிஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஈஸியாக லோயர் அப்டாமன், தைஸில், பேக்கில் வந்து ஃபஸ்ட்டு ஃபேட் டெபாசிட் ஆகுது. அதுக்கப்புறம் ஆர்ம்ஸில் சிலர் சொல்லுவாங்க எனக்கு உடம்பெல்லாம் கரெக்டாக இருக்குது, இந்த ஆர்ம்ஸ் மட்டும் பெருசாக இருக்குது, அதை மட்டும் நான் ரெடியூஸ் பண்ணணும். தைஸ் வந்து பெருசாக இருக்குது, நிறைய லேடிஸ் சொல்லுவாங்க தைஸ் பெருசாக இருக்குது, நடக்கும்போது எனக்கு அப்படியே ரெண்டும் உறைஞ்சி எனக்கு வந்து உரசல் இருந்துக்கிட்டே இருக்குது, அது ரெட்டிஷாக ஆகிடுது, அப்புறம் அங்கே வந்து நிறைய ரேஷஸ் வர மாதிரி, ரொம்ப ஸ்வெட் ஆகுது, இந்த மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒர்க் அவுட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா உட்காந்துட்டே நம்ம ஒர்க் பண்ணுறது. முன்னாடிலாம் நம்ம வீட்டில் குக் பண்ணும்போது கூட தரையில் உட்காந்து சமைப்பாங்க, உட்காந்து எந்திரிச்சு சமைக்கிறது. ஸோ இன்றைக்கி நின்றுட்டே சமைக்கிறோம், இல்லை ஒர்க் பண்ணும்போது உட்காந்துட்டு ஒர்க் பண்ணுறோம். ஸோ இதனால் பார்த்தோம்னா நமக்கு ஒர்க் அவுட்ஸ்ன்றது மசிலுக்கு நம்ம எந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் கொடுக்குறோம் அது எல்லாமே குறைஞ்சிட்டு இப்போ ஈஸியாக நம்ம சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே இப்போ ஃபேட்டாக அப்படியே மசில் லேயர்ஸில் டெபாசிட் ஆகுதுன்னு சொல்லலாம். இப்போ வந்து அந்த டயட்டுக்காக வந்து நிறைய ட்ரெண்டில் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து இந்த கீ காஃபி, பிளாக் காஃபில வந்து கீ 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி காலையில வெறும் வயிற்றுல குடிக்கிறாங்க. இது வந்து நிறைய ஹீரோயின்ஸுமே வந்து ஃபாலோ பண்றதை நம்மளால பார்க்க முடியுது. இது ஒரு நல்ல ஹேபிட்டா மேம்? இதனால வெயிட் குறைய வாய்ப்பு இருக்கா? இப்போ நிறைய டிப்ஸ் இருக்குங்க. காலையில எம்டி ஸ்டொமக்ல இதை குடிச்சா வெயிட் லாஸ் ஆகும், லெமன் ஹனி குடிச்சா வெயிட் லாஸ் ஆகும், ஹாட் வாட்டர்ல கீ போட்டு குடிச்சா வெயிட், எல்லாமே இருக்கு. இப்போ நம்ம சொன்ன மாதிரி பேசிக்காக நம்ம என்னென்னா கீயோ இல்லை ஆயிலோ காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கிறது நல்ல விஷயம்தான். ஏன்னா நம்ம கட்டில் ஆசிட் வந்து செக்ரீட் ஆகிருக்கும், நைட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் செக்ரீட் ஆகிருக்கும். அந்த பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கு பேசிக்காக நம்ம கீயை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நிறைய மெடிசன்ஸ் இன்றைக்கி அல்சர் ரிலேட்டட் ப்ராப்ளம், பாடி ஹீட்டை குறைக்கிறது நம்ம கீ தான் யூஸ் பண்ணுவோம். அந்த அளவுக்கு கீல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ அந்த மெடிசனாக அந்த கீயை வந்து ஹாட் வாட்டரில் கலந்து எடுக்கும்போது அல்சர் இருக்கவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. ஹீட்டு, கண் எரிச்சல் இருக்குது, ஹேர் ஃபால் இருக்குது, அது எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ஸோ அது இப்போ காஃபியாக எடுக்கிறாங்கனாலும் ஸோ அது ஒரு டேஸ்ட்டுக்காக அந்த காஃபி ஆட் பண்ணி குடிக்கட்டும், பெட்டராக தான் இருக்கும். பட் என்ன தான் இப்போ காலையில் நான் இதெல்லாம் குடிக்கிறேன் வெயிட் லாஸ் ஆகலைன்னா கொஞ்சம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்கள். ஸோ டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோமா, குடிச்சிட்டு கொஞ்சம் ஒர்க் அவுட்ஸ் நிச்சயமாக பண்ணணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஜிம் நீங்கள் போகிறத விட யோகா பெஸ்ட்.
யோகா வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஜிம் நம்ம தேடி தேடி போயிட்டு அப்படி தேவையில்லை. வீட்லேயே இருந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் யோகாஸ் நம்ம பண்ணோம்னாவே ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகிடும். அதே மாதிரி இப்போ ட்ரெண்டில் இருக்க இன்னொரு விஷயம் வந்து இந்த கருப்பு கவனி அரிசி. இதை பற்றி நிறைய விஷயம் பேசுகிறாங்க. சைனாவில் பேன் பண்ணியிருக்காங்க, அது இது நிறைய இருக்குது. அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டும்தான் இதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கருப்பு கவனி அரிசியோட நன்மைகள் என்னென்ன வெயிட் லாஸ் பொறுத்த வரைக்கும்? இப்போது வெயிட் லாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒயிட் ரைஸ் சாப்பிட்றோம் இல்லைங்களா, ஒயிட் ரைஸ் நல்லது. நம்ம நான் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணுறோன்னா நல்லா பாலிஷ் போட்டுறோம். ஸோ எப்போவுமே இந்த ரைஸில் வந்து பார்த்தோம்னா இந்த அவுட்டர் லேயரில் தான் நிறைய சத்துக்கள் இருக்கும், ஃபைபர் இருக்கும், விட்டமின்ஸ் நிறைய இருக்கும். நம்ம அந்த பாலிஷ் போட்டு அரிசி வாங்கும் போதே கொஞ்சம் லைட் கலரில் இருந்தால் வாங்க மாட்டோம், ஒயிட்டாக இருந்தால் தான் நம்ம வாங்குவோம். ஸோ அப்போ அந்த லேயர் எல்லாம் போயிட்டு ஒன்லி அந்த மாவுச்சத்தை கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிறது மட்டும் சாப்பிட்றதுனால அது என்ன ஆகும்னா வெயிட் கெயின் ஆகும். நீங்கள் சொன்ன மாதிரி கருப்பு கவுனி அரிசி அவ்வளோ நல்லது. ஒரு காலத்துலலாம் ராஜாக்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்குன்னு தனியாக டேக்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, சாதாரண மக்கள் யூஸ் பண்ணக்கூடாது, அரச குடும்பத்தில் இருக்கவங்க தான் சாப்பிடணும்னு. அந்த அளவுக்கு அதில் வந்து வலிமை நிறைஞ்சிருக்கு, ஆயிலை வந்து நிறைச்சி கொடுக்கும் நமக்கு. ஸோ நம்ம லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த கருப்பு கவுனி அரிசி ரொம்ப நல்லது. இது வாரத்துக்கு நம்ம 2-3 நாளாச்சு ஃபுட்டில் உணவாக இதை எடுத்துக்கணும். டெய்லி நான் எடுக்கிறேன்னா மதியம் லஞ்ச் எடுத்துக்கலாம். இப்போ அது வந்து என்னென்னா கொஞ்சம் பாயில் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு அதிகமான ஒரு நியூட்ரிஷன் அது கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த அவுட்டர் லேயரில் அந்த கலர்லேயே பார்த்தீங்க, கலராக இருக்கிற அரிசிகள் நம்ம சாப்பிட்ணும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கருப்பு கவுனி, காட்டு யானம், மாப்பிள்ளை சம்பா அரிசிலாம் நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிடும்போது நிறைய சத்துக்கள் நமக்கு கிடைக்குது. இதை பற்றி நிறைய ஐ திங்க் பேசணும்னு நினைக்கிறேன். கருப்பு கவுனி ஓகே தெரியும், அது என்ன மேம் காட்டு யானம்? காட்டு யானமும் நம்மளுடைய பாரம்பரிய அரிசி தான், பேர்லயே இருக்கு பாருங்க, காட்டு யானம், யானை மாதிரியான பலம் தரக்கூடிய அரிசி. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. இப்போ வெயிட் லாஸ் பண்ணோம் நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா அதிகமாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய டயட் தான். அப்போ நார்ச்சத்து நிறைய உள்ளே போக போக அந்த ஃபேட் எல்லாமே கரைச்சி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னைக்கு வந்து ஒபீஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தோம்னா கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கும், ட்ரைக்ளிசரைட்ஸ் அதிகமாக இருக்கும், ஃபேட்டி லிவர் கண்டிஷன் நிறைய பேருக்கு சைலண்ட்டாக இருக்கும். ஸோ ஒபீஸாக இருக்குமா ஃபேட்டி லிவர். ஒன்ஸ் நமக்கு ஃபேட்டி லிவர் கிரேட் 1 கிரேட் 2 அப்படின்ட்டு 4 கிரேட்ஸில் இருக்குது. ஸோ கிரேட் 2 வரைக்கும் ரொம்ப ஈஸியாக டயட்டில் அதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம், வேணா சிம்பிளாக சித்தா மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு. பட் இது இந்த ஃபேட்டி லிவர் இருக்குன்னா நம்ம ஆர்ட்ரிஸ்லையுமே வந்து ஃபேட் டெபாசிட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷனில் நம்ம இந்த கருப்பு கவுனியோ காட்டு யானம் அரிசியோ நம்ம எடுக்கும்போது அந்த ஃபேட்டை ஈஸியாக கரைச்சி வெளியில் கொண்டு வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் அவுட்ஸ் பண்ணோம். இன்றைக்கி கொஞ்சம் தூரம் நடக்கணுன்னாலும் நம்ம வந்து ஏதாவது வெஹிக்கல் எடுத்துகிட்டு போகிறது, லிஃப்ட்டை தேடுறது, இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் நம்ம வாக் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணோம்னா ஈஸியாக ஃபேட் கரைய ஆரம்பிச்சிடும். அடுத்த ட்ரெண்டில் இருக்கிறது வந்து டீடாக்ஸ் வாட்டர். தண்ணியில் வந்து இஞ்சி சாறு, அப்புறம் மின்ட்டு, இந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம இருந்துட்டு ஃப்ரூட் ஜூஸ் மட்டும் குடிக்கிறது, லிக்விட் டயட் கேட்டால் டீடாக்ஸ் அப்படின்றாங்க. இந்த ஒரு ப்ராக்டிஸ் நல்லதா டாக்டர்? நல்லது. இது வந்து ட்ரெண்டுன்னு சொல்கிறத விட முன்னாடிலாம் நம்ம விரதம் இருப்போம், மாதத்துக்கு 2 நாள் ஏதோ சஷ்டி விரதம், ஏகாதசி விரதம், இன்னைக்கு அமாவாசை, ஒரு பொழுது, இதெல்லாம் சொல்லுவாங்க. எதுக்குன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டாக்ஸின்ஸ் பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான மெத்தட் தான். ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக வந்து விரதம் இருந்துட்டு விரதம் முடிக்கும் போது அதுக்குன்னே சில டயட் வச்சுருப்பாங்க. அகத்திக்கீரை சாப்பிட்றது வழக்கத்தில் இருக்கும், இல்லை இந்த கஞ்சி சாப்பிட்டு தான் விரதத்தை முடிக்கணும்னு சொல்லுவாங்க. இது பேசிக்காக வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்கு தான். ஸோ அதுதான் இப்போ ட்ரெண்டுன்னு நம்ம கொண்டு வந்துட்டோம், அப்படி கிடையாது. ஸோ அப்போ அந்த விரதம் டைமில் நம்ம அகத்திக்கீரை எடுக்கும்பொழுது ஸோ அதிகமான ஒரு ஸ்டாமினா நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அகத்திக்கீரை அவ்வளோ நாள், மாதத்துக்கு ஒரு 2 முறையாவது இந்த அகத்திக்கீரை சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த புதினாவோ இல்லை சீரகம் வாட்டரோ இது ரொட்டீனாக டெய்லியுமே குடிச்சிக்கலாம். ஆனால் மாதத்துக்கு ஒரு மந்த்லி ஒரு 2 டைம்ஸ் ஆச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு டைம் மீல்ஸை வந்து ஸ்கிப் பண்ணுறது, இல்லை 12 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ், அப்போ 2 மீல்ஸ் பர் டே. ஸோ இந்த மாதிரி கொண்டு வர்றது பெட்டராக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த அன்குக்டு ஃபுட்டுன்னு சொல்கிறேன் இல்லையா, இது வந்து ஒரு வீக்லி ஒரு 3 டேஸ் ஆச்சு இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நோ ஆயில் நோ பாயில் அந்த மாதிரி. யா சேம் அதே தான். அப்போ காலையில் எழுந்திரிச்சோடனே நல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் சாலட் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு அதை நம்ம வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம்னாவே போதும். ஸோ நைட்டே வந்து முளை கட்டின அந்த பயிறு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம், ஃப்ரூட்ஸ் கொஞ்சம், வெஜிடபிள்ஸ் கொஞ்சம், இதில் நம்ம வந்து பெப்பர் சால்ட்லாம் போட்டு ஹனி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். பாடி லைட்டாக ஃபீல் பண்ணுவோம், ஈஸியாக டைஜஷன் ஆகும். இந்த ஐபிஎஸ் மாதிரி கண்டிஷன், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்லாம் சொல்லுவோம். சாப்பிட்டோன்னே எனக்கு வந்து மோஷன் போகுது, குடலில் சின்னதாக எனக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் இருக்குது, அப்சார்ப்ஷன் கம்மியாக இருக்குது, ஸோ கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறேன், கட் பேக்டீரியாஸ் குட் பேக்டீரியாஸை வந்து நான் ப்ரொமோட் பண்ணோன்னா இந்த மாதிரி டயட்டை எடுத்துக்கலாம்.
ஸோ ஒரு வீக்லி ஒரு 3 days இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் எனக்கு டயட் சார்ட் கொடுங்க மேம் தான் கேட்பாங்க. நீங்கள் போட்டு கொடுங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். அப்படி முடியாது. ஸோ நம்ம பாடி எப்போ என்ன ஃபுட்டு நமக்கு சாப்பிடணும்னு தோணுதோ அதை சாப்பிடணும். அது வந்து ஒரு டைம் டேபிள் போட்டு ஒரு 2-3 வந்து சிக்கன் பிரியாணி இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் கிராஸ் பண்ணாலே ஏதோ ஒண்ணு வாங்கிடலாமா இப்படிதான் தோணுது. டெம்ட் ஆகுது, அதையும் சாப்பிடலாம். பட் எப்போவாது அதுவே ரொட்டீனா நம்ம சாப்பிடும்போது தான் நமக்கு பாடியில ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அந்த டயட் சார்ட் போடுறோம். காலையில 6 மணிக்கு நீ வந்து நெல்லிக்காய் ஜூஸ் குடி, 8 மணிக்கு 2 இட்லி, 11 மணிக்கு ஒரு சின்ன கொய்யா, அப்படி ஒரு 2 days ஓகே. 3rd day 4th டேனா மைண்ட் அது ரிஜிஸ்டர் பண்ணிக்கும். 11 o'clock ஆயிடுச்சு, ஐயோ இப்போ ஆப்பிள் தானே சாப்பிடணும், சரி மனசுக்கு அது சாப்பிடணும்னு தோணாது. கடனே அதை சாப்பிட்டு தானே ஆகணும்னா எப்படி அது அப்சார்ப்ஷன் ஆகும்? மனசுக்கு பிடிச்ச ஒரு டயட். அதுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லுவேன், பேசிக்காக ஜென்ரலாக இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஹெல்த்தியாக சாப்பிட்டா நல்லது. அதுக்காக ஒரு டைம் ஷெட்யூல் போட்டு உங்கள் பாடியை நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த மாதிரி நம்ம டயட் அப்படின்னா மனசுக்கு பிடிச்சதை சாப்பிடணும். அதை இப்போ தேவையா, இது ஹெல்த்தியான்றதை தெரிஞ்சு சாப்பிட்டாலே போதும். ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் ஆகிடும். சூப்பர் சூப்பர். ஸோ அடுத்த விஷயம் என்னன்னா, சுகரை கட் பண்ணுங்க. அதாவது 7 நாள் சுகர் சாப்பிடல அப்படின்னா பாடி 2வது நாள் இப்படி மாறும், 3வது நாள் இப்படி மாறும், 4வது நாள் இந்த மாதிரி ஷேப் வரும், அப்படிலாம் வர இப்போ வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஒயிட் சுகரை கட் பண்ணும்போது என்ன மாதிரியான சேஞ்சஸ் பாடியில் வரும் டாக்டர்? ஒயிட் சுகர் கட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கு பதிலாக தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹனி சேர்ப்பாங்க, நாட்டு சக்கரை, கருப்பட்டி சேர்க்கறது, இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். பட் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒயிட் சுகரை கட் பண்ணிக்கிட்டே வந்துடும். இன்றைக்கி பார்த்தோம்னா நிறைய அந்த ஆஸ்ட்ரோஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான கண்டிஷன் நிறைய பேருக்கு வந்து, ஆஸ்டியோபோரோசிஸ் கண்டிஷன், எலும்பு எல்லாமே வந்து ரொம்ப பலகீனமாக ஆகுது. இதுக்கு முக்கியமான காரணம் ஒயிட் சுகர் நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஸோ ஒயிட் சுகர் கட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். பட் 1 வீக்ன்றதை விட அது அவ்வளோ பெரிய மாற்றங்கள் அந்த ஒரு வாரத்தில் தெரியுமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா பல வருடங்களாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ லாங் டேர்ம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை ஸ்டாப் பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸ்கின் எல்லாம் க்ளோ ஆகிறது, நமக்கு டயபெட்டிக் வராமல் இருக்கும், நிறைய இஷ்யூஸ் நம்ம பாடியில் வராமல் இருக்கும். மெயினாக வந்து அந்த போன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இன்னொன்று வந்து சாப்பிடாமே இருந்தால் வந்து 5 நாள் சாப்பிடாமே இருக்கேன், 2வது நாள் என் பாடி கீட்டோசிஸ்குள்ளே போகுது, 3வது நாள் எனக்கு இப்படி வெயிட் மாறுது, இந்த மாதிரியான வீடியோக்களும் இப்போ ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 5 நாள் சாப்பிடாமே இருந்தால் என்ன மாதிரியான மாற்றங்கள்? வெயிட்டு சாப்பிடாம இருந்தால் குறையுமா? சாப்பிடாம இருந்தால் வெயிட் குறையும் தான். இப்போ வெயிட் லாஸை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தி வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? ஸோ நம்ம ஒரு 5 daysலாம் சாப்பிடாமலே நிச்சயமாக இருக்க முடியாது. ஸோ சடனாக என்னன்னா டீஹைட்ரேட் ஆக சான்சஸ் இருக்குது. ஒருவேளை நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டயபெட்டிஸ் இஷ்யூஸ் இருக்கலாம், கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கலாம், ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இல்லை தைராய்டு இஷ்யூஸ் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது இதை கையில் எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஸோ கரெக்டாக டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு வெயிட் லாஸ்க்கு நான் இந்த மாதிரி இருக்கணும்னா, ஸோ நம்ம 4 இட்லி நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், அதை குறைச்சிக்கலாம், 2ஆக குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் மதியம் மீல்ஸ் நான் வந்து இவ்வளோ சாப்பிட்றேன்னா அதை ஒரு சின்ன கப்பில் குறைச்சிக்கலாம். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டோட அளவை வந்து குறைச்சி தான் வெயிட் லாஸ் பண்ணணும். சடனாக ஒரு 5 நாள் நான் சாப்பிடாமலே இருந்துட்டேன்னா கண்டிப்பாக டீஹைட்ரேட் ஆகிடும். காலையில் இன்னும் நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுவாங்க. இது முக்கியமான விஷயம் நான் பதிவு பண்ணணும். என்னென்னா, பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறேன், ஆயில் எடுத்துக்க மாட்டேன், 3 வேளையும் நான் சப்பாத்தி தான் சாப்பிட்றேன், இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க. கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டே ஆகணும். ஸோ என்ன தான் வெயிட் லாஸ் நம்ம பண்ணுறனாலும் அதுக்கேற்ற மாதிரி ஹெல்த்தி டயட் எடுக்கணும். ஆனால் நைட் ஃபுல்லாக நம்ம சாப்பிடாம இருப்போம், ஆசிட் செக்ரீஷன் நிறைய இருக்கும் பாடியில். ஸோ அந்த டைமில் இன்னும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணோம்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து பிரெயின் செல்ஸ் எல்லாமே டெட் ஆகுதுன்னு சொல்லலாம். இன்றைக்கி நிறைய பேருக்கு சைலண்ட்டாக ஸ்ட்ரோக் வர்றதுக்கு ரீசன், சடனாக வந்து ஹார்ட் அட்டாக் வருது. ஸோ அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணவே கூடாது. என்ன தான் நம்ம வெயிட் லாஸில் நான் வந்து டயட் ஃபாலோ பண்ணுறேன்னா கொஞ்சமாக காலையில் ஃபுட்டு எடுத்துக்கணும். ஸோ அந்த இடையில ஃபுட்டு எடுத்துக்கிறோம் இல்லைங்களா, நொறுக்கு தீனிகள்னு சொல்லுவோம், ஸ்நாக்ஸ் டைம், டீ பிரேக் அப்படின்வா, அது எல்லாமே நம்ம ரெடியூஸ் பண்ணுறது நல்லதாக இருக்கும். ஸோ அப்போ எடுக்கக்கூடிய மீல்ஸோ இல்லை ஏதோ அதோட அளவை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். சூப்பராக நிறைய விஷயங்கள் இந்த ஹெல்த் டிப்ஸ் வந்து பிரேக் டவுன் பண்ணி சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்டர்நேஷனல் CBSE ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கூல். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி.